என்னடா சிவா, மலர் உன்னை பார்த்து பயந்து ஓடுறா. அதுக்குள்ள என்னடா பிரச்சனை உங்களுக்கு? நீ உன் பைக்கில் வர, அவ ஸ்கூட்டியில் வரா. என்னடா இது? ரொம்ப நாளாக வண்டி ஓடாம நின்றுச்சா, அதான் சர்வீஸ்க்காக ஓட்டிக்கிட்டு வந்திருக்கா. 2 பேரும் ஒரே வண்டியில் வரலாமே. என்னமோ மறைக்கிறேன்னு தெரியுது, அது என்னன்னு தான் புரியல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். இப்படி சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தான். இவனோட மொழியே சரியில்லையே. வாடா வெளியே. ஒன்ன எப்படி உன் பேக்ல வாட்டர் பாட்டில் வந்துச்சு? எவ்வளவு நாள் இந்த பழக்கம் உனக்கு? எனக்கு இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்ல டீச்சர். உன் பேக்ல எப்படி வந்துச்சு? தெரியல டீச்சர். அதான் எப்படி வந்துச்சுன்னு தெரியல. இப்படி எல்லாம் கேட்ட நீ சொல்ல மாட்ட. தோ வர. உண்மை சொல்லு சொல்லு. எனக்கு தெரியாது டீச்சர். சொல்லுடா. எனக்கு தெரியாது டீச்சர். உன் அப்பாவோட ஃபோன் நம்பர் சொல்லு. வணக்கம் டீச்சர். என்ன இதெல்லாம்? மன்னிச்சிடுங்க டீச்சர், நான் தான் குடிச்சிட்டு மீதி பேக்குள்ள வச்சேன். உனக்கு அறிவில்ல? குடிக்கிறதே தப்பு, இதுல வேற குடிச்சிட்டு மீதிய பையனோட ஸ்கூல் பேக்ல வச்சுட்டேன்னு பெருமையை வேற சொல்ற. இப்ப எல்லாம் பிள்ளைங்க கெட்டு போறது ஃப்ரெண்ட்ஸுங்களால இல்ல, உங்களை மாதிரி பேரண்ட்ஸுங்களால தான். குடிச்சிட்டு மீதிய வைக்க வேற இடமா இல்ல. இவன் எடுத்து குடிச்சிருந்த என்ன ஆகுது? கண்டிப்பா அவன் எடுத்து குடிக்க மாட்டான். ஏன்னா அவன் தான் பள்ளிக்கூடத்தை போய் திறக்கிறதே இல்லையே. நீ பாட்டில ஒழுங்கா மூடிந்தா வாட வெளியே வந்திருக்காது. ஐயோ, முதல்ல வெளியே போயா. ஐயோ, ஏன் உள்ள போற? இந்த பக்கம் போ. என் 2வது பையனும் இங்கே தான் படிக்கிறான். அவன் பையிலையும் ஒரு வாட்டர் பாட்டில் வச்சிருக்கேன், அதையும் நான் எடுத்து. ஐயோ ஐயோ. வணக்கம் ஐயா. எல்லாரும் உட்காருங்க. இன்னைக்கு என்ன பாடம் நடத்தலாம்? கல்லுண்ணாமை அதிகாரத்தை நடத்துங்க ஐயா. திருக்குறள் கல்லுண்ணாமையை பற்றி நாளைக்கு படிக்கலாம். இன்னைக்கு வேற ஏதாவது பாடம் நடத்தலாம். ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற என்னோட அண்ணன் அப்பா பாக்கெட்லேருந்து காசை திருடி அவன் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பீர் குடிக்கிறாங்கய்யா. அதனால் கல்லுண்ணாமை திருக்குறளே நடத்துங்க. சரி, நீ எந்திரிச்சு அந்த முதல் திருக்குறளை படிமா. உட்கப்பலால் ஒளி இழப்பர் எஞ்ஞான்றும் கல்காதல் கொண்டொழுகுவார். உட்கப்படார் ஒளியிழப்பர் கல்லின் மீதும் மதுவின் மீதும் விருப்பம் கொண்டவர். தமக்கென உள்ள புகழ் வலிமை என்ற ஒளியினை இழப்பர். எஞ்ஞான்றும் கற்காதல் கொண்டொழுகுவார். அதாவது மதுவின் மீது விருப்பம் கொண்டு வாழ்பவர் எக்காலத்திலும் பகைவரால் அஞ்சப்பட மாட்டார். தமக்குள்ள புகழெனும் ஒளியினை இழந்து விடுவார். உள்ளுற்றி உள்ளோர் நகப்படுவர் எஞ்ஞான்றும் கல்லுற்றி கண் சாய்ப்பவர். அதாவது மதுவை யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்து குடித்து அருவி மயங்குபவர். உள்ளூரில் வாழ்கின்றவரால் உள்ளான செய்தி ஆராயப்பட்டு என்னாலும் சிரிக்கப்படுவர். ஐயா, இதுக்கு பேர் ஒண்டி குடிதானையா? எங்க அப்பாவை எங்க அம்மா ஒண்டி குடின்னு சொல்லிதான் திட்டுவாங்க. அதான் கேட்டேன். நாளைக்கு என் புள்ளி இப்படிதான் சொல்லுவானோ? கிஃப்ட் பாக்ஸுக்குள்ள சரக்கு பாட்டிலா? இவனை திருத்தவே முடியாது. என்ன இவ்வளவு அவசரமா பேக் பண்றா? ஏதாவது விளங்கமா? இவனே போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும் பாரு. நமக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஏய் ஏய், எங்கடி போற? ஏய் மலர், மலர் இல்ல. உன்கிட்ட இது எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சேனோ அதெல்லாம் நடந்துருச்சு. முதல்ல வழி விடு. ஒரு குடிகாரனுடைய என்னால குடும்பம் நடத்த முடியாது. இப்ப என்ன பிரச்சனை? நான் குடிக்க கூடாது அவ்வளவுதானே? சரி உள்ள போ. இனிமே குடிக்க மாட்டேன், போதுமா? என்னது? இனிமே குடிக்க மாட்டியா? அப்போ இதுக்கு முன்னாடி குடிச்சதெல்லாம் கொலைக்காரனை கூட திருத்திடலாம். ஆனா குடிகாரனை திருத்தவே முடியாது. உனக்கு எனக்கு ஒத்தே வராது. போதுமேடா சாமி, வழி விடு.
நீ தனியாக அவங்க வீட்டுக்கு போனா ஊரில் என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? என்ன வேணாலும் நினைக்கட்டும், எனக்கு என்ன? ஒரே ஒரு தடவை என்ன மன்னிக்க மாட்டியா? இனிமே நீ குடிக்க மாட்டேன், என்ன நிச்சயம்? அம்மா தாயே, நான் சத்தியமா இனிமே குடிக்க மாட்டேன். இது உண்மையில சத்தியம், என்ன நம்பு. அந்த பொக்கிஷத்தை எல்லாம் இன்னும் பத்திரமா தானே உள்ள வச்சிருக்க? அதானே இப்ப பாரு. போனால் போகட்டும் போடா. டீச்சர், உங்களை பார்க்க ஒரு பெரியவர் வந்திருக்காரு. யாரு தெரியல, வெயிட் பண்றாரு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஐ வில் கம் பேக். கீப் குவைட். தோ இவருதான். யார் இவரு? மலர், எனக்கு தெரியுதாம்மா? நான் தாமா அப்பா மாரிமுத்து. அப்பாவா? உன்னை குழந்தையா இருக்கும்போது பார்த்ததுமா. இப்போ இந்த ஸ்கூல் டீச்சரை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளோ பெருமையாக இருக்குது தெரியுமா? இப்போ நான் குடிக்கிறது இல்லைம்மா. 16 வருஷம் ஜெயில் தண்டனை என்னை திருத்திருச்சுமா. நான் திருந்திட்டேம்மா. மலர், என்னை நம்பும்மா, என்னை மன்னிச்சிருமா. உன் வாயால் என்ன அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லுமா, அது போதும்மா. உங்கள் அம்மாவுக்கு தான் நல்ல புருஷனாக இருக்க முடியல, ஆனால் உனக்கு நல்ல தாப்பனா இருப்பம்மா. என்ன நம்பம்மா. முதல்ல வெளியே போ. போங்கறல. அப்பான்னு கூப்பிடுமா. ரவி அண்ணா, இந்த ஆளை யாரு உள்ள விட்டது? சரிமா, நான் முதல்ல வெளியே அனுப்புங்க. ஏதோ சொல்ல வராருமா. வெளியே அனுப்பு. போயா. ஐயா நீங்க வாங்க. நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. வாங்க வெளியே போய் ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க ஐயா. சொல்ல சொல்லுங்க. வாங்க போலாம், வெளியே போலாம். வாங்க. அந்த கரும்பத்தை மட்டும் குடிச்சிடாதப்பா. மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக போயிடும்பா. உன்னை நான் நம்புகிறேன். உன் காலில் வேணும்பா. என் பொண்ணு நல்லபடியாக பார்த்துக்கப்பா. என் பொண்ணு நல்லா இருந்தா அதுவே போதும். நான் வரேன்ப்பா. மலர், உனக்குள்ள இவ்வளோ பெரிய சோகம் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. உங்க அப்பாவை பார்த்து பேசினேன், எல்லா விவரத்தையும் சொன்னாரு. இதெல்லாம் நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? நம்ம சந்தோஷமா வாழலாம், என்ன நம்பு. உன் மேல சத்தியமா, நம்ம காதல் மேல சத்தியமா, நான் இனிமே குடிக்க மாட்டேன், என்ன நம்பு. என்னது இது? சும்மா ஒரு ஆறுதல். இந்த பாடுற வேலையெல்லாம் வேணாம். மது மாது ஒரே ஒரு கால் தான் வித்தியாசம். நான் 2 காலையும் பிடிச்சி பார்த்துட்டேன். ஒன்றும் நடக்கல. கண்டிப்பா திருந்தியே ஆகணும். நான் குடிப்பழக்கம் இல்லாதவனா மாறணும். அது உன் கையில தான் இருக்கு. குலதெய்வம் கோயில்ல கற்பூரத்தை ஏற்றி சத்தியம் பண்ணுனா கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் விட்டுடலான்னு சொல்லுவாங்க. அதான்
உன்னை தேடி வந்திருக்கேன். நான் இனிமே குடிக்க மாட்டேன். இது உன் மேல சத்தியம். என்ன மன்னிச்சிடு மலர். இன்னைக்கு என்ன விட்டுரு. நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன். ஓம் சுவாமி சரணமையப்பா. இதை பாரு ஐயப்பா, உனக்காக 48 நாள் விரதம் இருந்து உன்னை பார்க்க உன் சந்நிதிக்கு வர போகிறேன். இந்த 48 நாள் என்னை எப்படியாவது சரக்கடிக்காமல் பார்த்துக்கோ. அப்படி பார்த்துக்கிட்டேன்னா தொடர்ந்து 48 வருஷம் உனக்கு நான் மாலை போடுறேன். அதுக்கு நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். சாமியே சரணமையப்பா. யார் அது? நான் தான் தம்பி, ஐயப்பன் வந்திருக்கேன். ம், ஐயப்பனே என்ன தேடி வந்துட்டாரா? கடவுளா ஐயப்பனா? இல்ல தம்பி, ஹவுஸ் ஓனர் ஐயப்பன். இவர் எதுக்கு வந்துருப்பாரு? போய் கேட்போம். நான் தான் வாடகை போன வாரமே கொடுத்துட்டேனே. தம்பி, நான் அதுக்காக வரல தம்பி. சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம். ஒரு 1000 ரூபாய் கைமாத்து கிடைக்குமா? என்ன உடம்புக்கு? காய்ச்சல் தான். ஓ, உடம்பு அப்படி கொதிக்குது, கையில காசே இல்லை. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். ஏண்டா ஐயப்பா, பொண்டாடிக்கு உடம்பு சரியில்லை வாய் குசாது போய் சொல்லேடா. 1000 ரூபாய் கைமாத்தா கூட அவசர தேவைன்னு சொன்ன வாய்தர் கொடுக்க மாட்டாரு. என்ன உன் வீட்டில் தானே குடியிருக்காரு? ஏய், இன்னைக்கு தான்டா புத்தம்புது சரக்கு கடைக்கு வருது. அது இன்னைக்கே வாங்கி குடிச்சாதானே நமக்கு கிக்கு. நமக்கு முன்னாடி வேற எவனாவது வாங்கி குடிச்சிட்டு அதை நம்மகிட்டே சொன்னா அது நமக்கு தானே அசிங்கம். அதான் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு பொய்யா சொன்னேன். ஆமாம் ஆமாம், எதையும் சென்டிமெண்ட்டாக கேட்கணும், அப்போ தான் ஒர்க் அவுட் ஆகும். சரியான நேரத்தில் அண்ணனுக்கு கொடுத்து உதவுங்களே, நீங்கள் நல்லா இருக்கணும். நாங்கள் கிளம்புறோம், வா போகலாம். ரெண்டாயிரப்பனும் மன்னிக்கணும். சரக்கு புதுசு. பூசாருக்கு எப்போ வந்தாலும் நான் தான் வாங்குவேன். எனக்கு தான் ஃபர்ஸ்ட். என்ன கேட்க போறாங்க தெரியலையே. என்ன சார், நேற்று தான் ஐயப்பனுக்கு மாலை போட்டீங்க, அதுக்குள்ள கழட்டிட்டீங்க? ஏய், இதெல்லாம் போய் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க? புது கல்யாணம், சின்ன வயசு வேற, 48 நாள் விரதம் இருக்க முடியுமா? அதுதான். சரி, நீங்க போங்க சார். பள்ளிக்கூடத்துல பெல் அடிச்சிட போறாங்க. உங்க 2 பேரையும் கல்லாலேயே அடிக்கணும். இயேசுவே, எப்படியாவது என்ன இந்த குடிப்பழக்கத்திலிருந்து மீட்டுடு. குடியால் பிரிந்து கிடக்கும் என் குடும்ப வாழ்க்கையை சரி செய். நானும் என் மனைவியும் மகிழ்ச்சியுடன் வாழ வழிவகை செய். இந்த இளைஞனின் வேண்டுகோளை நிறைவேற்றும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். உங்களுக்காக சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இதை வாங்கி பருகுங்கள். மன்னிச்சிடு மலர், இன்னைக்கு என்ன விட்டுடு. நாளையிலேருந்து நான் குடிக்க மாட்டேன். இதை உங்கள் நண்பருடைய வலது கையில் கட்டுங்க, உடனே குடியை மறந்துடுவார். வரேன் சாமி.
என்ன தம்பி திரும்பி வந்திருக்கீங்க? இல்லை சாமி, இந்த தாயத்து பலிக்கல. இடது கையில் கட்டினா வலது கை சரக்கு வாங்க போகுது, வலது கையில் கட்டினா இடது கை சரக்கு வாங்க போகுது. அதனால் ரெண்டு கையிலையும் கட்டுற மாதிரி இதா தாயத்து இருந்தா குடிசாமி. என்ன தம்பி அவன் தான் புரியாமல் பேசுகிறான்னா நீங்களும் ரெண்டு கையில் கட்டினா மட்டும் இல்லை தம்பி, உடம்பு பூரா தாயத்தை கட்டினா கூட உன் ஃப்ரெண்டு திருந்தவே மாட்டான். எழுந்து போங்க இன்ஷா அல்லாஹ். குடி ஓடுறதுக்காக குலதெய்வம் கோயிலுக்கு போனேன், கோட்டரை வச்சு கவுத்துட்டாங்க. ஐயப்பனுக்கு மாலை போட்டேன், ஹவுஸ் ஓனர் ஐயப்பன் வந்து கேட்டுட்டான். சர்ச்சுக்கு போனோம், பல ரசத்தை கொடுத்துட்டு பஞ்சர் ஆக்கிட்டாங்க. அல்லாவை தேடி போனேன், எனக்கு நானே குல்லா போட்டுக்கிட்டேன். நாட்டு மருந்து கூட சட்டு சுட்டுடுச்சு, நம்பிக்கையே போச்சு. இனிமே குடிய விடவே முடியாது. இனிமே மலர்கிட்ட சென்டிமெண்ட்டாக முயற்சி பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நைட்டை முடிச்சு காட்டுவோம். மலர் எங்க இருக்க நீ? மலர், ஓ கிச்சன்ல இருக்கியா? ஓகே ஓகே, இதோ வந்துட்டேன். மலர் குட்டி, மலர் குட்டி, என்னம்மா பண்ற? ஸ்கூல் விஷயமா டவுனுக்கு போயிருந்தேன். அப்படியே உனக்கு ஒரு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும், நான் சொன்னது என்னாச்சு? என்ன மலர், நான் எவ்வளோ ஆசையா முதல்ல உனக்கு புடவை வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னியோட ஒரு மண்டலம் 48 நாள் ஆயிடுச்சு. சரக்கோட வாடகை கூட என் மேலே படாமல் பார்த்துக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை தெரியுது, நான் குடிய விட்டுட்டேன். உனக்கு நம்பிக்கை தெரியறது இப்ப முக்கியம் இல்ல, எனக்கு நம்பிக்கை வேணும். அதுக்கப்புறம் புடவை வேண்டாம், கர்ச்சீஃபை வாங்கி கொடுத்தாலும் அது கட்டிக்கிட்டு வந்து உன் முன்னால நிப்ப. என்னது, கர்ச்சீப்பு கட்டிட்டு வந்து நிப்பியா? என்ன யோசிக்கிற? இல்ல, நீ கர்ச்சீப்பு கட்டிக்கிட்டு வந்து நின்னா எப்படி இருப்பேன்னு யோசிச்சு பார்த்தேன். ஒன்ன குடியையும் விட முடியல, சென்டிமெண்ட்டாகவும் மலரோட மனசில் இடம் பிடிக்க முடியல, சூழ்ச்சியும் பண்ணுறோம் அதுவும் முடியல. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? ஓகே, ஸ்கூட்டி இருக்கு. ஸ்கூட்டியில் காற்று பிடுங்கி விட்டுட்டா ஆட்டோமேட்டிக்காக பஞ்சர் ஆகிடுவா. இப்போ என்ன பண்ணுறேன் பாரு. இப்ப என்ன வில்லங்க பண்ணிருப்பானோ தெரியல, பாத்துக்கலாம். ஸ்கூலுக்கு கிளம்பல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஓ, என் வண்டியில என் கூட வந்துரு. என் வண்டியில 2 டயர்லயும் ஃபுல்லா காத்திருக்கு. என்ன ரோட்ல ஒரு வண்டியும் காணோம்? யார இப்ப போன் பண்றது? பாயாசம் குடிக்க போகும்போது தான் கரெக்டா பால் டாயில் ஊத்துவானுங்க. வேற வழி இல்ல, ரவியா பைக்ல தான் போய் ஆகணும். ஹலோ ஹலோ பாட்டி, இங்க வாங்க. என்னம்மா, எங்க போறீங்க? என் போன் அட்டெண்ட் பண்ணு. என்னடா? கடைக்கு போறமா? வாங்க, பைக்ல போலாம். சரிம்மா. காலையில இருந்து 100 பேத்துக்கு போன் பண்ணிட்டா, ஒருத்தன் கூட அட்டெண்ட் பண்ணல. நீ தான்டா அட்டெண்ட் பண்ண. இதான் மச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எடுத்துக்காட்டு. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. ஓகே, என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு. ஸ்பீக்கர் ரொம்ப நாளா வேலை செய்யாம இருந்ததுல்ல, நம்ம பைக்ல ஏத்தி விட்டுட்டு அவங்க ஆட்டோல போறாங்க. பைத்தந்திரை வரைக்கும் ரொம்ப நல்ல மனுஷிதான். டேய், நான் ரெடி ஆயிட்டேன், ஸ்கூலுக்கு சீக்கிரம் வந்துரு. ஓகேவா? ஓகே ஓகே, நேரா வந்து உன் ஸ்பீக்கரை ரிப்பேர் ஆக்குறேன். இது பள்ளம் மேடு, இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு ரோடு.
எப்படி இந்த அழகு மனோட படைப்பு சித்திரம் போல் இருக்க டிஃபரண்டா வேற சொல்லு இப்படி டக்குன்னு கேட்டாக்க எப்படியாவது பாடு ஜீரோ ஆகி போன நாய்க்குட்டியான ஐஸ் நீ வைக்கிற ஜே கூட சொல்லுவ இங்கிலீஷுக்கு தமிழ் மேல காதல் வந்துருச்சு புது ராகம் பிறந்தாச்சு ஏபிசிடி அவோட ஜோடி சேர்ந்துருச்சு புது பாட்டு கிடைச்சாச்சு வாத்தியாரு 80 வயசு கிளவி இந்திரி இருக்காரு ஐயோ 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 ஏய் பாடி இறங்கு பாடி இறங்கு ஏய் உன்னை யாரும் வண்டியில ஏற சொன்னது உன் பொண்டாட்டி தான் என்னை ஏற சொன்னான் அவன் எங்க போனா அவன் அப்பவே ஆட்டாள் போயிட்டான் ஐயோ சரி நீ எங்க போற அரிசி வாங்க ரேஷன் கடைக்கு போறேன் திரும்பி பார்க்காம போ பாதியில் இறக்கி விட்டுட்டு போறியே உன் பைக்கில் உன் பொண்டாட்டி கடைசி வரைக்கும் ஏறவே மாட்டான்